ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் சுமார் 3 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாய் உங்களுக்கு இந்த சத்தியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷமாய் நேற்றைய தினத்திலிருந்து we have been talking about the old covenant, பழைய உடன்படிக்கை. அதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். so far நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, பின்பு இப்பொழுது சீனாயில ஆமென் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட பழைய உடன்படிக்கை என்று ஆமென் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ தி ஓல்டு கவனன்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அடிப்படையில் எங்களோடு கூட ஒருவேளை நீங்கள் புதிதாக இன்றைக்கு இணைகிறீர்கள் அல்லது ஒரு சில நாட்களாக தான் எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, தயவாய் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், முதல் நாளிலிருந்து நான் பேசின ஒவ்வொரு சத்தியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டால் மாத்திரமே இந்த தொடர் செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும். சம்டைம்ஸ் நான் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் பேசும் பொழுது ஆதியிலிருந்து நான் பேசின விஷயங்களை நீங்கள் கேட்காவிடில் ஒருவேளை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அந்த செய்திகளை முதல்லிருந்து கேட்க முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. பட் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்தில் என்ன நம்ம கற்று வருகிறோம். உண்மையாகவே வேதத்தில் உடன்படிக்கைன்னு வந்தால் ரெண்டே உடன்படிக்கைன்னு தான் சொல்லலாம். ஒன்று ஏதேனில் வைத்து ஆதாமோடு ஏவாளோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. அது அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவர்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை. ஸோ பைபிளை பிரிக்கிறோம்னா 2ஆக பிரிக்கலாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரித்திருந்தாலும் ஆக்சுவலாக சத்தியத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவருடைய பிளான் அதனுடைய அடிப்படையில் வேதத்தை பிரிக்கிறோம் என்றால், ஒன்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், மேபி அதை நம்ம ஏதேன் உடன்படிக்கை அல்லது ஆதாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கை என்றும், மேபி அதை பழைய ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம். ரைட். அதன் பின்பு மனிதன் பாவம் செய்ததுக்கு அப்புறம், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரையும் இன்னொரு பகுதியாக பைபிளை நம்ம பிரிக்கலாம். ரைட். ஸோ மனிதன் பாவம் செய்ததற்கு பின்பதாக தேவன் ஆதாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, பின்பு ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இப்பொழுது நாம் தியானிக்க போகிற ஓல்டு கவனன்ட் அல்லது சீனாய் உடன்படிக்கை, இதற்கு பின்பதாக தாவீதோடு தேவன் செய்து கொண்ட அந்த டேவிடிக் கவனன்ட், ப்ளஸ் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கை, மனிதன் பாவம் செய்ததற்கு பின்பதாக தேவன் மனிதனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, இவை அனைத்தும் ஒன்றுதான், ஒரே உடன்படிக்கை தான். வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் நம்மோடு கூட அவர் செய்து கொள்ள போகிற உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோதான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக தேவனுடைய அந்த உடன்படிக்கைக்கு பின்பதாக இருக்கக்கூடிய பிளானை, தேவன் மனிதனோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கைக்கு பின்பதாக இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டத்தை படிப்படியாய் ரிவீல் பண்ணுகிறது தான் ஒவ்வொரு உடன்படிக்கையும். ஒவ்வொன்றும் தனித்தனி அல்ல. ஸோ என்னோடு கூட பிரயாணித்து வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை நாம் தியானித்தோம். தென் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கைக்குரிய பல ரகசியங்களை நமக்கு தியானித்தோம். நியர்லி அபவுட் 10 பகுதிகள், 10 நாட்கள் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை மாத்திரமே நாம் தியானிச்சிருக்கிறோம். அதே போல தான் சீனாயில் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் கவனிங்க, புதிய உடன்படிக்கையை குறித்த சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. மேபி அதை பழைய உடன்படிக்கை என்று அழைத்ததுனால ஆண்டவர் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த நியூ கவனன்ட் ஆர் நியூ கவனன்ட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஓல்டு கவனன்ட் அல்லது ஓல்டு கவனன்ட் வெர்சஸ் நியூ கவனன்ட், இதுபோல இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
இது முற்றிலும் அவருடைய இக்னரன்ஸ். யாரெல்லாம் கிரேஸ் வெர்சஸ் லா அப்படின்னு பேசுகிறாங்களோ, அல்லது ஓல்டு கவனன்ட் வெர்சஸ் நியூ கவனன்ட் பேசுகிறார்களோ, இது முற்றிலும் அவர்களுடைய அறியாமை. இட் இஸ் தேர் இக்னரன்ஸ். ஏன்னா புது உடன்படிக்கையினுடைய பெரும்பான்மையான சத்தியங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அருமையான ஒரு உடன்படிக்கை எதுனா ஓல்டு கவனன்ட். ஹல்லேலூயா. இட்ஸ் a beautiful picture which gives about the details about the new covenant. நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, அந்த வேர்டு தான் நம்மளை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளை திசை மாற பண்ணிட்டு, பழைய ஓல்டு அப்படின்ற விஷயம் நம்மளை திசை மாற பண்ணி, ஓகே நியூ கவனன்ட்ன்றது ஒரு புதிய உடன்படிக்கை, இட் இஸ் சம்திங் நியூ, மற்ற உடன்படிக்கையில் இல்லாதது தான் இதில் புதுசாக இருக்குது. ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ we don't have to worry about the Abrahamic covenant. ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை நம்ம படிக்க வேண்டாம். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை நெக்லெக்ட் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவமான அந்த சத்தியங்கள், அந்த பிளான்லேருந்து நம்ம ரொம்ப தூரம் வேற ஒரு திசையில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். விளைவு இன்னைக்கு நல்லாவே அறிந்திருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவம் இன்றைக்கு ரொம்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் ஆயிடுச்சு. சத்தியங்கள் டைல்யூட்டட் ஆயிடுச்சு. அன்றைக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த நாளில் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் மேலே இருந்த அந்த வைராக்கியம், சுவிசேஷ வாஞ்சை, மிஷனரி மேலிருந்த தாகம், ஆத்தும பாரம், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், திறப்பில் நின்று மன்றாடுவது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு மிகவும் குறைந்து விட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் மோரார்லெஸ் சுயத்தை மையமாக வைத்து செல்ஃப் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டியாக மாறிவிட்டதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, we neglect the important parts of the Bible. வேத புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான சத்தியங்கள் அடங்கிய பல பகுதிகளை நாம் படிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஸ்டடி உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ நேற்று தினத்தில் என்னோடு கூட கலந்து கொண்டவர்கள் நிச்சயமாய் இரவில் ஆவியானவர்களோடு கூட பேசியிருப்பார். நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளவு அழகான ரகசியங்களை பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். சரி, ஒரு சின்ன ரீகேப்போடு நம்ம இன்றைக்கி மறுபடியும் இதை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். கிருபையினால் ஆண்டவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, விடுதலையான நாளில் மித்ராயிம், என்ன சொன்ன மித்ராயிம் என்று சொன்னால் பெர்த் கெனால் இல்லையா, ஒரு பிறப்பிடம், குழந்தை பிறக்கிற அந்த வாயிலின் வழியாக இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் பிறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல சீனாய் வனாந்திரத்தினுடைய ஒரு மலையின் அருகில் ஆஃப்டர் தே லெஃப்ட் ஈஜிப்ட் ஆன் த 50th டே அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் சீனாயில் பாளையம் இறங்குகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், யாத்திராகமம் 19. இன்ஃபேக்ட் அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் பெனே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீப்ரூவில் பெனே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க இல்லையா, ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் அவர்களை ஒரு பிக்சரைஸ் பண்ணும் பொழுது தேவன் தன்னுடைய மணவாட்டியாக அவர்களை பார்க்கிறார். இன்ஃபேக்ட் அந்த சீனாய் வனாந்தரத்தில் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயம் என்னன்னா, it was a marriage between God and the Israel, the Bene Israel. ஒரு மேரேஜ் செர்மனி, அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. புதிய உடன்படிக்கை கூட அப்படித்தானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்த பொழுது தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை என்ன செய்தார், அவர் விலக்கி வாங்கி உங்களை மீட்டெடுத்தார். எதற்காக? அவருடைய மணவாட்டியாக உங்களை ஏற்றுக்கொண்டார். கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். யூ ஆர் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் and the people of Israel are the bride of the Father. Hallelujah. சரி, அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜூயிஷ் வெட்டிங், யூதர்களுடைய திருமண முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 12 ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்று சொன்னேன் இல்லையா. ஸோ நேற்றைய தினத்தில் நான் நினைக்கிறேன் 2 ஸ்டெப்ஸை பார்த்தோம். ரைட்? ஆமா, ரைட்? ஆமாம், 2 ஸ்டெப்ஸை பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 2 அல்லது 3 ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன? செலெக்ஷன் ஆஃப் அ பிரைட். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி தன்னுடைய மணவாட்டியாக அவர் செலக்ட் பண்ணார், எப்படி அவர் சூஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா? இரண்டாவது, சூஸ் பண்ண அவர் மணவாட்டிக்காக அவர் கொடுத்த அந்த மொஹர், அந்த பிரைஸ் என்ன அப்படின்றதை நம்ம நேற்றைக்கு என்ன செய்தோம்? பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவது ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோசே என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய மணவாட்டியாக இருப்பதற்கு நாங்கள் விருப்பப்படுறோம் என்று அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவித்த பொழுது மோசே மறுபடியும் இரண்டாவது முறையாக சீனாய் அந்த மலை மேலே அவர் ஏறார். அவர் ஏறி போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் உமக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிதாவாகிய தேவன் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? எனக்கு சரின்னு சொல்லணும். ஆமென். அவர்கள் என்னுடைய மணவாட்டி ஆக்கி கொள்ள வேண்டும். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் எனக்கு அவர்கள் சொந்த சம்பத்தாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை ராஜரிக ஆசாரிய கூட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை கொண்டு என்னுடைய சந்ததியை பெருக பண்ண வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவரே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இல்லையா? நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தானே. திருமணத்துக்காக ஒரு நாளில் காத்திருக்கும்போது மணவாட்டியோ அல்லது மணவாளனோ ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அது மாதிரி தான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்ட உடனே ஸ்டெப் நம்பர் 3 என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே தான் நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட் நடக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமணத்துக்கு முன்பதாக பெட்ராத்தல் என்று சொல்லுவோம். என்கேஜ்மெண்ட் என்ன செய்கிறது? நடக்கிறது. எப்படி அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுதும் நோவாவுடைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கும் பொழுதும் நம்ம என்ன பார்த்தோம்? உடன்படிக்கை என்று வந்தாலே அங்கே டேர்ம்ஸ் இருக்கும், அங்கே ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆமென். அங்கே கட்டளைகள் இருக்கும், பிரமாணங்கள் இருக்கும். உடன்படிக்கையினுடைய உறவு அப்படின்னு வரும்பொழுது ப்ராமிசஸ் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக வாக்கு தத்தங்கள் இருக்கிறத நம்ம ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலையும் பார்த்தோம், நோவாவுடைய உடன்படிக்கையிலையும் பார்த்தோம். இங்கேயும் அப்படி தான். ஸோ ஜூயிஷ் வெட்டிங்கில் ஸ்டெப் நம்பர் 4, அதாவது கொண்டு போய் அந்த மொஹரை என்ன செய்கிறாரு? மணவாட்டி கையில் அவர் கொடுக்குறார். பட் இன்னும் மணவாட்டி சரின்னு சொல்லலை. அமேன், ஸ்தோத்திரம். பட் சரின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் ஹல்லேலூயா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மணவாளன் கெட்டுபா KETUBAH கெட்டுபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை என்ன செய்வார்னா, மணவாட்டிக்கு நிச்சயம் ஆகிற அன்றைக்கு அவர் ப்ரெசன்ட் பண்ணுவார். ஸோ தட்ஸ் ஹவ் த பெட்ராத்தல் ஹேப்பன்ஸ். ஹல்லேலூயா. எதை ப்ரெசன்ட் பண்ணுவார்? ஒரு டாக்குமெண்ட்டை. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். மேபி என்னுடைய செய்திகளை ஏற்கனவே கேட்டவர்களுக்கு இதை குறித்து தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் அநேகர் புதிதாய் நம்மளோட ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. இந்த ஸ்டடியில் நிறைய பேர் புதுசாக இருக்கிறதுனால நான் சொல்ல போகிறது அவர்களுக்கு நிச்சயமாக இட் வுட் பி நியூ. அதனால் அவர்களுக்காக இந்த காரியத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் கெட்டுபா? கெட்டுபா இஸ் அ மேரேஜ் டாக்குமெண்ட். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று மணவாளனை குறித்ததான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். மணவாளனுடைய தகப்பன் யார், மணவாளனுடைய தாத்தா யார், குறைந்தது ஒரு மணவாளனுடைய 40 வம்சாவளிகள், ஜீனியாலஜிஸ் அங்கே இருக்கும். அம்மேன். ஒருவேளை நம்மகிட்ட 2 அல்லது 3 தலைமுறைகளை கேட்டாங்கன்னா அவ்வளோதான். எனக்கு எங்கள் தாத்தா பேர் தெரியும், அவ்வளோதான். எங்கள் தாத்தாவோட அப்பா பேரில் எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ரைட். ஆனால் யூதர்கள் அப்படி கிடையாது. அவங்க தங்களுடைய வம்சாவளியை அவங்க மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் ஒருவன் ஆண்டவருக்கு தசமபாகத்தை செலுத்துவதற்கு தன்னுடைய தசமபாகங்களை கொண்டு போகிறான்னா, கொண்டு போய் கொடுக்கும்போது ஊழியக்காரன் நேரடியாக அவன் கையில் தசமபாகத்தை வாங்க மாட்டார். ஃபர்ஸ்ட் he has to prove that he is an Israeli. அவன் ஒரு யூதன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? ப்ரூஃப் பண்ணணும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் இதை பார்க்க முடியும். கொண்டு போய் ஆசாரியனுடைய கையில் தசமபாகத்தை கொடுத்த உடனே ஆசாரியன் அதை கையிலிருந்து வாங்கி பலிபீடத்தில் வைக்க வேண்டும் என்றால் முதல்ல அவன் என்ன சொல்லணும் தெரியுமா? எங்கள் அப்பா இவர், எங்கள் அப்பாவோட அப்பா இவர், எங்கள் அப்பாவோட அப்பாவோட அப்பா இவருன்னு சொல்லிட்டு, நான் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன், அல்லது நான் யூதா கோத்திரத்தில் வந்தவன், அல்லது நான் இசக்கார் கோத்திரத்திலிருந்து வந்தவன் சொல்லிட்டு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்பதை ப்ரூஃப் பண்ணினால் ஒழிய ஆசாரியன் தசமபாகத்தை வாங்க மாட்டார். இப்படி தான் பிரமாணத்தில் இருக்குது.
அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? புறஜாதிகள் கையில் தசம பாகத்தை என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. புறஜாதிகள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் டைத் அப்படின்றது, தசம பாகம் என்பது பிள்ளைகளிடத்தில் வாங்க வேண்டியது. ரைட்? அது வந்து புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களிடத்தில் வாங்க வேண்டியது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரைட்? ஆகவே எதுக்கு இது சொல்கிறேன்னா, அப்போ ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய ஜீனியாலஜியை குறித்து அவனுக்கு தெளிவு இருக்கும். ஸோ ஒன்று, இந்த கெத்துபாவில் அவனை குறித்ததான 40 வம்சாவளிகள், குறைஞ்சது 40 வம்சாவளிகள் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா மணவாளனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது, எல்லாமே அதில் இருக்கும். அவருடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் என்னென்னாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அவருக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் முதல்ல எழுதி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம திருமணங்களில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நிச்சயத்திற்கு அப்புறம் 2 மாதமோ 3 மாதமோ மேபி 5 மாதமோ திருமணம் பண்ண போகிற அந்த பையனும் பொண்ணும் ரொம்ப நாள் பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வரைக்கும் போகிறாங்க, அதாவது பேசுகிற அந்த டைமிங்கில். ஆனால் என்னென்னா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. ரைட்? பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வருது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது. அப்புறம் திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, பொண்ணு சொல்லுவோம், நீங்கள்லாம் இப்படி இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, நான் நினச்சேன் நீங்கள் எப்படியோ ஆள் அப்படின்னு சொல்லி, பட் உங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி குணமெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி பின்னாடி வருத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் யூத திருமணங்கள் அப்படி கிடையாது. கெத்துபாவில் மணவாளன் தன்னை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் அவர் என்ன செய்கிறார்? கொடுத்து விடுகிறார், மணவாட்டிக்கு கொடுத்துறார். அவருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, ரைட், அவருக்கு என்ன உணவுப் பொருட்கள் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துக்கிறார். அதோடு கூட இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸ் மட்டும் இல்லை, சமீப நாட்கள் இப்போவும் அது இந்த முறை நடக்கிறது. ஒருவேளை எந்த காரணத்தினால உன்னை டைவர்ஸ் பண்ணுற அப்படின்னா, மணவாளன் வந்து மணவாட்டியை டைவர்ஸ் பண்ணுறார் அப்படின்னா, அதற்கு உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் என்ன செய்கிறேன், இவ்வளவு நான் கொடுத்து விடுகிறேன் என்பதையும் அவன் எழுதிடுவான். அவன் மணவாளன் என்ன செய்கிற எழுதிடுறான். அவ்வளவும் அந்த கெட்டுபால் இருக்கும். சரி, தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னை குறித்தும் எல்லா காரியங்களும் அவன் என்ன செய்கிறார்? எழுதி கொடுத்து விடுகிறார் கெட்டுபால. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு யூத திருமணம் நிச்சயத்திற்கும் திருமணம் நடக்கிற நாளுக்கு இடையில் குறைஞ்சது 10 மாதங்கள் இருக்கும். நம்ம ஆள் நம்ம ஆட்கள் எப்படி நிச்சயம் பண்ணுவாங்கன்னா, நாளை காலையில் கல்யாணம்னா இன்றைக்கி நைட்டு நிச்சயம் பண்ணுவாங்க. என்னத்துக்கு பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே பைபிள்லேருந்து தான் வருது இல்லையா? ஆண்டவரே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹவ் betrothed you for an eternal wedding அப்படின்னு சொல்லுவார். அப்போது யூதருடைய திருமணம் என்று வரும்பொழுது குறைஞ்சது 10 மாதம் இடைவெளி இருக்கும். ஸோ இந்த 10 மாதம் இடைவெளியில் நிச்சயிக்கப்பட்ட பின்பு மணவாட்டி என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கெத்துபாவை படிப்பாள், அந்த கெத்துபாவை அவன் மனப்பாடம் செய்வான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? she has to memorize the கெத்துபா. என்னன்னா, இனிமேல் தான் போய் இணைய போகக்கூடிய அந்த மணவாளனுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டு, தன் கணவனுடைய எல்லா உறவினர்களை குறித்ததான தெளிவை பெற்றுக்கொண்டு, அந்த உறவுகளோடு கூட என்ன செய்ய போய் இணைய போகிறார். அந்த ஃபேமிலி தான் இனிமேல் அவருடைய ஃபேமிலியாக போகிறது. அதோடு கூட சேர்த்து அவர்கள் இருவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தங்களுடைய குடும்பத்தை குறித்த, தகப்பனுடைய குடும்பத்தை குறித்ததான அந்த டீட்டெயில்ஸ் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக she has to memorize the கெத்துபா. இப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்கும்னா, நம்மள நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. ரைட்? she has to memorize. இரண்டாவது, இந்த 10 மாத இடைவெளியில் அவள் என்ன செய்யணும் அப்படின்னா, கணவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் தனக்கு பிடிச்சிக்கணும். கணவன் எதெல்லாம் சாப்பிட்றாரோ இவ சாப்பிட்ட பழகணும், சமைக்க பழகணும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை நான் கொண்டு வரல, ரைட்? நான் கலாச்சாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். பட் அதே நேரத்தில் சத்தியத்தை நான் பேச போகிறேன், கவனிச்சுட்டே இருங்க. ரைட்? ஸோ இவளுக்காக மணவாளன் தன்னை மாற்ற மாட்டான், மணவாளனுக்காக இவள் தன்னை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 10 மாதங்களில் வேற ஒன்றும் செய்யக்கூடாது. she has to get ready. மணவாளனை பிரியப்படுத்துவதற்காக. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்தர். ஆமென். அவ ஏகாயின் வசம் ஒப்புவிக்கப்படுகிறார், அவள் அழகுபடுத்தப்படுவதற்காக. டு கெட் ரெடி, தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறா. ஹல்லேலூயா. ஸோ சமைக்க பழகணும். இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சமைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத.
வேறு வழி இல்லை. பிரதர்ஸ் மனசில் நினச்சிக்கிறாங்க நாங்களே முதல்ல என்ன செய்கிறோம். இன்ஃபேக்ட் பேச்சுலராக இருந்து வெளியிலேருந்து பணி செய்யக்கூடிய பிரதர்ஸ்லாம் நல்லா சமைக்க பழகிட்டீங்க இல்லையா பிரதர்? அமேன். ஓகே, பட் பிப்ளிக்கலி எப்படின்றத நம்ம பார்ப்போம். இவ எல்லா விதத்திலும் என்ன செய்யணும், கற்றுக்கொண்டு அவள் தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கணும் இந்த 10 மாதத்துக்குள்ளே. ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கெட்டுபாவை தான் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் நியாயப்பிரமாணம். தான் யார் என்று ஹல்லேலூயா மிக அழகாக எழுத ஆரம்பிக்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. ஆமென். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது வந்து ஆக்சுவலாக ஹீப்ரூவில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆமென், I am the Lord your God who gives the promises in writing. In writing. எழுதி நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்கிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரை எதனால நான் இதை அறிவேன்? How do I know? என் ஜனங்கள் எனக்கு நீர் கொடுக்க போகிற சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், ஆமென், இஸ்ரேலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று எதனால் நான் அறிவேன் அப்படின்னு கேட்டபொழுது கர்த்தர் அவர்களுக்கு உடன்படிக்கையின் மூலமாக என்ன செஞ்சார், எழுதி கொடுத்தார். இரத்தத்தினால் எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். எதை? கெட்டுபா. என்னுடைய பைபிளுடைய ஃப்ரண்ட் பேஜில் நான் கெட்டுபான்னு எழுதி, திஸ் இஸ் மை கெட்டுபான்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென். என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த கெட்டுபா எது தெரியுமா? என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம். பிதாவாகிய தேவன் மணவாட்டிக்கு என்னுடைய விருப்பம் என்ன என்று எழுதி கொடுத்ததாங்க நியாயப்பிரமாணம். இரண்டாவது, எனக்கு எது பிடிக்காது, எதை நான் பகைக்கிறேன் என்பது மிக அழகாக தனக்கு விருப்பம் இல்லாதவைகளை, ஆகவே நீயும் எனக்கு விருப்பம் இல்லாதவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி எழுதி கொடுத்ததான் நியாயப்பிரமாணம். எந்த மணவாளனாவது செய்வாரா? உண்மையான ஒரிஜினல் முகமே கரலையானதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய தகப்பன், நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்கிற நம்முடைய தகப்பன் முதலிலேயே ஒன்று வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். He gives the promises plus அந்த terms and obligations எழுதிடுறார். See, எனக்கு கீழ்ப்படிவா என்றால் நான் அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆமென், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஸோ என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க இதைத்தான் சாப்பிடணும், என் பிள்ளைங்க இதைத்தான் உடுத்தணும், அவங்க சமுதாயத்தில் இப்படிப்பட்டவளா வாழணும், ஏழைகளை எப்படி நடத்தணும், அடிமைகளை எப்படி நடத்தணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், ஆமென், எப்படி விவசாயம் பண்ணணும், நான் எப்படி அவர்களுக்கு மழையை கொடுப்பேன், அறுவடை அவங்க எப்படி பண்ணணும், இப்படி சுமார் 613 கட்டளைகள் அடங்கிய கெத்துபாவை ஆண்டவர் உட்கார்ந்து எழுதுகிறார். இன்ஃபேக்ட் இட் வாஸ் a marriage document. நியாயப்பிரமாணம் அப்படின்னாலே நம்ம பயப்படுறோம்ப்பா. ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த வேர்டை வந்து தவறாக மொழியாக்கம் பண்ணிட்டாங்க. என்னன்னா லா அப்படின்னு. இன்ஃபேக்ட் எபிரேய மொழியில நியாயப்பிரமாணத்தை சொல்லும் பொழுது தோரா அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? தோரா. தோரா என்கிற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில மொழியாக்கம் செய்யும் பொழுது ஒரு சின்ன பிழை செய்து விட்டார்கள். அதை வந்து அதற்கு இணையான சரியான வார்த்தை கிரேக்க மொழியில இல்லாதபடினால நோமோஸ் என்கிற வேர்ட் அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நோமோஸ், NOMOS. பட் ஆக்சுவலி தோரா என்கிற வார்த்தையை சரியான மொழி டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா இட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வழிமுறைகள். என்னுடைய மணவாட்டி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற என்னுடைய எதிர்பார்ப்புகள், அதுதான் தோரான்னு அர்த்தம். ஆனால் கிரீக்கில் அதை மொழியாக்கம் பண்ணும் பொழுது
ஆமென். நோமோஸ் அப்படின் போது, நோமோஸ் அப்படின்னு சொன்னால் பிளானட்டரி லா. உங்களுக்கு கிரேக்கர்கள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் அந்த ஹெர்குலேஸ், அந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த கோள்களை கடவுளாக வழிபடுறவங்க அப்படின்றதுனால, ஸோ அவங்க அந்த லாவை அடிப்படையாக கொண்டு டிரான்ஸ்லேஷனில் தோராவை என்னன்னு மாற்றிட்டாங்க, நோமோஸ் என்று மாற்றிட்டாங்க. நோமோஸ் அப்படின்றது தான் லா. ஸோ லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நோமோஸ் என்கிற வேர்டுக்கு லெக்ஸ், LEX, லெக்ஸ் என்ற லாட்டின் வேர்டை கொடுக்குறாங்க, which means nothing but the word law. ஆகவே லா அப்படின்னா யாருக்கு தான் லா பிடிக்கும்? நம்ம யாருக்குமே லா பிடிக்காது. ரொம்ப வேகமாக ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அம்மேன், ஒரு ரெட் சிக்னல் வந்ததுன்னா, நான் வர்ற நேரம் பார்த்து இந்த ரெட் சிக்னல் போட்டாங்கயா இல்லையா, நமக்கு லா பிடிக்காது. சிக்னலே இல்லாமல் இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கு. வி ஹேட் லா, ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோரா இஸ் நாட் லா, இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி, இன்னைக்கு இதை வெட்டிங்கில் பார்க்கறதுனால நான் சொல்லுகிறேன், இட்ஸ் கெட்டுபா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை நிச்சயித்து கொண்ட பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த கெத்துபா இந்த பரிசுத்த வேதாகமம். The whole Bible is the ketubah, the marriage document. Amen. எதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்? Whether it is an old covenant or new covenant, கெத்துபா என்றது ஒண்ணுதான். ஹalleluya. ஒருவர் இப்படியாக என்னிடத்தில் வாதிடுகிறார். எரேமியா 33:33 நான் உங்களோடு கூட புதிய உடன்படிக்கையை நான் செய்வேன். அந்த வசனத்தை சொல்லும் பொழுதே கர்த்தர் யாரிடத்துல தான் சொல்லுகிறார் என்றால் யூதர்கள்ட்ட தான் சொல்றார். புதிய உடன்படிக்கை நான் உங்களோடு கூட பண்ண போகிறேன் என்று புறஜாதிகளிடத்தில் சொல்லவில்லை. எரேமியா சொல்லும் பொழுது he is talking about the Jewish people, talking to the Jewish people. யூதர்கள்ட்ட பேசும்போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். நியாயப்பிரமாணத்தை அந்த புதிய உடன்படிக்கையில் உங்களுடைய உள்ளத்தில் I will write it in your hearts அப்படின்னு சொல்றார். அப்போ என்கிட்ட சொல்லும் பொழுது ஒருத்தர் வாதிடுகிறார். என்னன்னா, எரேமியா 33 சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம்ன்றது இட் இஸ் நாட் தோரா பாஸ்டர். அது தோரா கிடையாது, லா கிடையாது. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் எழுதினது வேற லா. அப்போ நான் கேட்டேன், இல்லைப்பா எனக்கு என்னுடைய பைபிளில் அது தோரான்னு தான் போட்டிருக்கு. ஸோ வேற ஒரு தோரா இருக்கோ, இயேசு கிறிஸ்து அதை தோராவை மாற்றிட்டாரோ? அப்போ நான் கேட்டேன், எந்த லாவத்தான் ஆண்டவர் அப்போ எழுதினார் நம்முடைய உள்ளத்தில்னா அவனால் பதில் சொல்ல முடியல. ஹல்லேலூயா. whether it is a old covenant or new covenant, கெத்துபான்றது only one. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொண்ட பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகள் ஒன்றுதான், தேவனுடைய பிரமாணங்கள் ஒன்றுதான். அதுல எந்த மாற்றமுமே இல்லை, இல்லவே இல்லை. ஸோ ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை குறித்த தவறான ஒரு எண்ணம் இருக்குன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். தயவு செய்து அதை படிங்க. அதில் என்ன இருக்குன்னு தான் நீங்கள் பாருங்க. அதுதானே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டாரே. நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதான் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அவர் வந்தார். ஆனால் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருந்துடாதீங்க. go and read it, see what is there. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போமே. வருகிறேன், நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? is there any relationship between grace and the law? தோராவுக்கும் கிருபைக்கிடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு we are just starting. இது போகுது இன்னொரு ஒரு மாசத்துக்கு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கெட்டுபா உட்கார்ந்து எழுதுகிறார், கற்பலகைகள் எழுதுகிறார், எழுதி அவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார். he gives himself in writing. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ மணவாட்டியினுடைய பொறுப்பு என்ன?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் we have to memorize our கெத்துபா. நாம உட்கார்ந்து நம்முடைய கெத்துபாவை என்ன செய்யணும்? மெமரைஸ் பண்ணணும். நமக்காக ஆண்டவர் மாற்ற மாட்டார், ஆண்டவருக்காக தான் நாம மாறணும். மழவாளன் அம்மேன் அவருக்காக நாம ஆயத்தமாகணும். எஸ்தர் ஆயத்தமானது போல அவருடைய வசனம் நியாயப்பிரமாணம் என்கிற கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கணும். பார்த்து ஆமென் அந்த வார்த்தையிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கழுவிக்கொண்டு ஒவ்வொரு நாள் நம்மளை ரெடி பண்ணணும். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதற்காக தாண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? கெத்துபாவை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பெற்றோர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனங்களை மெமரைஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. எதையோ மனப்பாடமா பாடுறான், சினிமா பாட்டை மனப்பாடமா பாடுறான். ஆமென், எல்லா விஷயங்களும் அவன் ரொம்ப தேறினவனா இருக்கிறான். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனம் தெரியல. ஹல்லேலூயா. மெமரைஸ் தி வேர்ட் ஆஃப் காட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. உங்களுடைய ஹாபி எதுன்னு கேட்டா ரீடிங் த பைபிள்னு சொல்லணும். இட் இஸ் அவர் லவ் லெட்டர் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை பற்றிய எல்லா ரகசியங்களும் இருக்கிறது இதுல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 40 ஜெனரேஷன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். That's why Matthew chapter 1 starts with the genealogy of Jesus Christ. 40 generations. நான் யார் என்றதை அவர் எழுதி கொடுக்கிறார். நான் ஆபிரகாமினுடைய குமாரன், தாவீதனுடைய குமாரன் என்பதை எழுதி கொடுக்கிறாரு. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறாரு. நம்முடைய ஆமென் ஆமென் நம்முடைய நோக்கம் என்ன? ஆமென் சாரி நாம என்ன செய்ய வேண்டும்? what should we be doing? அவர் வருகிற வரைக்கும் அதை படித்து நம்மை மாற்ற வேண்டும். அவருக்கு பிடித்தது எனக்கு பிடிக்க வேண்டும், அவருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்க கூடாது. கேள்வி கேட்பாங்க, இதை செய்யலாமா அதை செய்யலாமா? ஒருவன் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன அர்த்தம்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அதை செய்யறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறான். அதுதான் இன்னைக்கு சிம்பிளாக சொல்கிற வாலிப தம்பி தங்கச்சி, செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, நீ செய்ய போகிறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்கலை அப்படின்னா செய்யாத, ஃபினிஷ், தட்ஸ் இட். நீ அவருடைய மனவாட்டி. உன் கையில் கர்த்தர் தன்னுடைய ஆமென் ரிட்டன் டாக்குமெண்ட், மேரேஜ் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. So what is your responsibility? You have to. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரைட், அவருக்காக உங்களை ஆமென் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறாரு? கெத்துபா. அதுதாங்க நியாயப்பிரமாணம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? எக்ஸோடஸ் சாப்டர் 24 verse 12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பலகைகளையும் கற்பனைகளையும் என்ன செய்வேன்? கொடுப்பேன்றார். அப்போ கிட்டத்தட்ட, ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா சொல்ல, கிட்டத்தட்ட 613 கட்டளைகளை தேவன் எழுதி கொடுக்கிறார். ஸோ திஸ் இஸ் தி third step, right? Third step of the Jewish wedding. பட் எதுக்கும் எரேமியா 31 எடுங்க பார்க்கலாம். ஜெரமியா சாப்டர் 31. எரேமியா 31ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா 31ஆம் அதிகாரம், மன்னிக்கும், ஏற்கனவே 33 நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் 31. 31 நான் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். யாரோடு கூட? ஸோ இனிஷியலே தேவன் நியூ கவனன்ட்டை யாரோடு கூட பண்ணுவேன் என்று எரேமியா விட்ட பேசுகிறாரு? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதர்களோடும். வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. எந்த உடன்படிக்கை? ஓல்டு கவனன்ட்டை பற்றி சொல்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும், அந்த நாயகர்னா மாப்பிள்ளை, நான் அவர்களுடைய ஹீரோ, ரைட், ஹீரோவாக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை நான் மீறலை,
அவர்கள் மீறி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் பாயிண்ட். உடன்படிக்கையை நான் மீறல, ஆண்டவர் மீறல. யார் மீறினா? மக்கள் மீறி, அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை, அண்டர்லைன் பண்ணுங்க, நான் என் நியாய பிரமாணத்தை, God is talking about the new covenant way before the new covenant was established. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பழைய உடன்படிக்கை செய்த, பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருந்த நாட்களிலேயே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, எதை? the same Torah, the same law. Hallelujah. நான் அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இன்ஃபேக்ட் புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், ஸ்டெப் நம்பர் 3, ஆமென், கிவிங் ஆஃப் கெத்துபா. ஹalleluya. எங்க உங்க கையில் கெத்துபா இருக்கா? எடுங்க பார்க்கலாம். எடுத்து, ஒருவேளை நீங்கள் வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஆமென், உங்களுடைய கைகளை உயர்த்தி பைபிளை தூக்கி உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த கெத்துபாவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மோடு கூட நான் நிச்சயித்திருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் இந்த வசனம். இட்ஸ் a written document. என் தேவன் எனக்காக எழுதி கொடுத்த ஆமென் அன்பு கடிதம். இட்ஸ் a love letter from Jesus Christ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது திருமணத்திற்கு முன்பதாகவே கையெழுத்து இடப்பட்டு கொடுக்கப்பட்டது. நம்ம ஊரில் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைசியாக ஒரு பாட்டு பாடுவாங்க. அது என்ன பாட்டு? ஆமென். ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே அப்படின்னு பாடும்போது, மாப்பிள்ளை பேர் சொல்லி பொண்ணு பேர் சொல்லி பாடும்போது, இவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி ரெஜிஸ்டர் என்ன செய்வாங்க? கையெழுத்து போடுவாங்கன்னு கையெழுத்து போடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. ஹalleluya. பிகாஸ் he is a stronger partner இல்லையா? அவர் தான் உடன்படிக்கையினுடைய பலமான பார்ட்னர். ஆகவே முதல்ல கையெழுத்து போட்டுறாரு. அப்படின்னு அவருக்கு தெரியும். நான் உடன்படிக்கையை மீற மாட்டேன், நீ தான் மீறுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், மீற மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கையெழுத்தே போட்டு கொடுத்து விடுகிறார். எவ்வளவு நல்ல தேவன்! அவர் கையெழுத்திட்டு கொடுத்த இந்த கெட்டுபா தான் உங்கள் கையில் இருக்கிற பைபிள். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் டிவோஷனில் சொல்லும்போது நான் சொன்னேன், 10 வருஷத்தில் 7 முறை மொபைலை மாற்றுற ஆட்கள் உண்டு. 10 வருஷத்தில் 7 முறை மொபைலை மாற்றுற ஆட்கள் உண்டு. ஆமென். ஒருவேளை என்னமோ இது உங்களுடைய கெத்துபான்றதுனால மாற்றாமல் இருக்கீங்களோ? சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர், இது எங்களுக்கு ஆண்டுடைய கெட்டுபா, அது நாங்கள் இதை அப்படியே நாங்கள் வச்சுருக்குறோம், மாற்றவே. நான் சொல்லட்டுமா, ஆண்டூர் வரைக்கும் வர்ற வரைக்கும் இது படித்து கிழிஞ்சு போகணும். ஹல்லேலூயா. படித்து கிழியணும். எந்த அளவுக்கு வேத புஸ்தகம் பழமையாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் புதுசாகுது. எங்கே உங்கள் பைபிளை கொஞ்சம் பாருங்கள், புதுசாக இருக்கா? உங்கள் பைபிள் புதுசாக இருக்கா அப்படின்னா உள்ளம் பழசாக இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை ஏகாயின் வசத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். யார் அந்த ஏகாய்? நாங்கள் தான் அந்த ஏகாய். உங்களை அப்படியே வசனத்தினால சுத்திகரித்து, உங்களுக்கு பவுடர் போட்டு, உங்களை மேக்கப் பண்ணி, அப்பா வர்ற வரைக்கும் உங்களை என்ன செய்யணும்? பத்திரமா பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 4வது ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். நேரம் பறந்து கொண்டிருக்கிறது. ஸ்டெப் நம்பர் 4, இட்ஸ் பிரைட்ஸ் கன்சென்ட். அதாவது மணவாட்டியினுடைய மன விருப்பம். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அவ she accepts. அந்த இடத்துல அவர் என்ன செய்யறா? அவ ஏற்றுக்கொள்கிறார். இதை நம்ம ஆல்ரெடி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 57 அப்படின்னு நினைக்கிறேன், 57ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு ரெபேக்கால பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படி எலியேசர் சென்ற பொழுது பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம். ஸோ இந்த கெட்டுபா அவன் ப்ரெசன்ட் பண்ணுறான். ப்ரெசன்ட் பண்ணதுக்கப்புறம் அவளுடைய வாய் பிறப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இல்லையா? என்னம்மா என்ன சொல்கிறா அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, இன்று இந்த மனிதனோடு கூட நான் போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் என்ன செய்கிறான்? நான் போகிறேன்டா. உடனே இந்த மாதிரி ஒரு மணமகள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே என்ன செய்கிறா? போகிறேன்னு சொல்கிறார். அது ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸோடஸில் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாய்ப்பிறப்பை நம்ம படித்தாலும், பட் ஆக்சுவலாக ஜூயிஷ் வெட்டிங்னு வரும்போது இந்த கெத்துவாவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறா? ஆமென், அவளுடைய
வாய்ப்பிறப்ப பார்க்கிறோம். இதை யாத்திராகமம் 24:7 நம்ம படிக்கலாம். ஆமென். வாசிப்போமா? யாத்திரம் 24:7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். எதை? கெட்டுபாவை மோசே வாசித்த பொழுது அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஹியர் அண்ட் ஒபே. சொல்லுங்க பார்க்கலாம், ஹியர் அண்ட் ஒபே. கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஹீப்ரூல ஷமா. சத்தமா சொல்லுங்க, ஷமா. ஷமா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமென். ஹியர் அண்ட் ஒபே. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷமா இஸ்ராயேல் அதோனாய் எலோஹினு அதோனாய் எகாத். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் சொல்றோம் இல்லையா? இன்ஃபேக்ட் பென்டிகாஸ்ட் என்றாலே அதற்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னா, ஹியர் அண்ட் ஒபேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வாட் டஸ் இட் மீன் பை பென்டிகாஸ்ட்? பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் அர்த்தம். நீங்க பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களா? கேட்டு, வசனத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன? அவருடைய வாய்ப்பிறப்பு. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒன்ஸ் நல்லா கவனிங்க, யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தில் என்ன நடக்கும்னா, அவன் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்ன நடக்கும்னா, அந்த ஒவ்வொரு வீடுகளையும் ஷொஃபார் வச்சுருப்பாங்க. ஷொஃபார்னா எக்காலம் இருக்கு இல்லையா? எக்காலம். ஆமென். ராம்ஸ் ஹார்ன். உடனே ஷொஃபாரை ப்ளோ பண்ணுவாங்க பயங்கர சத்தமா. ஷொஃபாரை அல்லது அந்த எக்காலத்தை ஊதி என்ன செய்வாங்க? எல்லாரும் கைகளை தட்டி என்ன செய்வாங்க? ஆர்ப்பரித்து ஆமென் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆமென் ஸ்டெப் நம்பர் 4 என்ன செய்யும்? நடக்கும். கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சீனாயிலே நடக்குது. ஸோ 4 ஸ்டெப்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதை புதிய உடன்படிக்கையிலே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து கொண்டே வரும்பொழுது நல்லா புரிந்துக்கோங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் வந்த பொழுது 4 ஸ்டெப்பு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு? நிறைவேறிருக்கு. ஹல்லேலூயா. மன்னிக்கவும் இல்லை, முதல்ல இருந்து 8 ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கோம்? ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். முதல்ல இருந்து நான் 4 தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஸோ 4வது ஸ்டெப்பில் ஆமென் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிறோம். ஸோ டோட்டலாக 12 வகையான ஸ்டெப்ஸை ஸ்பிரிச்சுவலாக புதிய உடன்படிக்கையில் பார்க்கும் பொழுது அரவுண்ட் 8 ஸ்டெப்ஸ் would have been fulfilled. அதாவது இது வந்து இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் அவைகள் நிறைவேறிவிட்டது. 9, 10, 11, 12 இவைகள் 4 ஆண்டுடைய வருகைக்கு பின்பதாக என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். ஸோ ஃபார் நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து வருகிறீர்கள் நினைக்கிறேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 5க்கு வருவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்டெப் நம்பர் 5 புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஸோ மணவாட்டியை செலக்ட் பண்ணுறாரு. 2வது செலக்ட் பண்ண மணவாட்டிக்கு மொஹர் பரிசுகளை கொடுக்கிறாரு. 3வது நிச்சயத்திற்கு அடையாளமாய் கெட்டுபாவை கொடுக்கிறாரு. 4வது பெண்ணினுடைய வாய்ப்பிறப்பை பெறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடந்து விட்டது. 5வது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கப் ஆஃப் த கவனன்ட் என்று சொல்வார்கள். கப் ஆஃப் த கவனன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நிச்சயம் செய்யும் பொழுது ஒரு கப்பில் வைன் இருக்கும், ஒரு கப்பில் திராட்சை ரசம் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு கலாச்சாரங்கள்லையும் இது வேறுபடும். வெவ்வேறு காலங்களில் வித்தியாசமாக என்ன செய்யும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த கப்பில் மணவாளன் ஒரு மோதிரத்தை என்ன செய்வார்? உள்ளே போடுவார். போட்டு மணவாட்டி கையில் கொடுப்பார். இப்போ நடக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது சினாயில் இது நடக்கலை, பட் புதிய உடன்படிக்கையில் இது நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை உள்ளே போட்டு மணவாட்டிக்கிட்ட கொடுத்தோன்னா மணவாட்டி அந்த கப்பில் இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை அவள் குடித்து விட்டு உள்ளே இருக்கிற அந்த மோதிரத்தை எடுத்து அவள் அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து உறுதிப்படுத்துறது. ஸோ இட்ஸ் அ கப் ஆஃப் த கவனன்ட். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் பாருங்கள், இதை கூட நம்ம யாத்திராம் 24 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே திராட்சை ரசம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? வாசிப்போம் 6ஆம் வசனத்தை. அப்பொழுது மோசே 24:6 யாத்திராகம் 24:6 வாசிப்போமே. அப்பொழுது மோசே இந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்திலே தெளித்து.
ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே, எல்லாரும் ஆமேன் ஓகே சொன்ன உடனே, இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். The blood of the covenant. அன்னையிலிருந்து பார்த்துட்டே வரும் இல்லையா? ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் ஒரு மிருகத்தை அடித்து இரத்தத்தை சிந்தி ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்றார். நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே சுத்தமான மிருகங்களை அடித்து இரத்தத்தை சிந்தி தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு கூட ஆதியாகமம் 15 மிருகங்களை 2ஆக துண்டித்து அந்த இரத்தத்தின் நடுவே நின்று உடன்படிக்கை பண்றார். சீனாயிலையும் ஆமென் இரத்தம் என்ன செய்கிறது? சிந்தப்படுகிறது. அந்த இரத்தம் ஜனங்கள் மேல தெளிக்கப்படுகிறது. தட்ஸ் a cup of the covenant. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன திராட்சரசத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. It's a new covenant. Can you see the picture in the old covenant? நியூ கவனன்ட்டுக்கும் ஓல்டு கவனன்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே நிழலாக இருந்துச்சு, அங்கே உடன்படிக்கை இருந்துச்சு, அங்கே ரத்தம் இருந்துச்சு. ரத்தத்தினால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் அது ஓல்டு கவனன்ட், ஏன் நியூ கவனன்ட்ன்றதை இப்போவே நான் சொல்கிறேன், கவனிங்க. ஏன்னா சிலருடைய மனதில் கேள்வி இருக்குது, அதான் ஓல்டு இது நியூ ஆச்சு அப்படின்னு. இது நம்ம பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயம். பட் இப்போவே நான் சொல்கிறேன், ஒய். எபிரேயர் நிருபத்தில் மிக தெளிவாக இருக்குது. நம்ம பின்னாடி அந்த வசனங்களை படிக்கலாம். ஏன் இது ஓல்டு இது நியூனா, ஆண்டவரை பொறுத்த மட்டிலும் தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் செய்து கொண்ட திருமணம் ஒன்று தான், 2 இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் 2 covenants, இட்ஸ் நாட் 2 marriages, only one. ஸோ சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். ஸோ ஆஸ் அ ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்த தேவனாகிய கர்த்தருடைய பார்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹீ இஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் பார்ட். பட் உடன்படிக்கையை உடைச்சது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். தே broke the covenant. The problem is with the weaker partner. weaker partner. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வீக்குன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அல்டிமேட்டா அந்த உடன்படிக்கைகளுடைய கிளைமேக்ஸை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்துதான் உடன்படிக்கையை பூரணப்படுத்த போகிறார். இது பிதாவுக்கு நன்றாகவே தெரியும். இன்ஃபேக்ட் அவர் தான் பிளான் பண்றார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் சைடில் அவர்களால் உடன்படிக்கையை காக்க முடியாது, உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க முடியாது என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும், நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்களோடு கூட சீனாயில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். He know that they will break the covenant. Yes, அவர்கள் உடைத்தார்கள். அப்போ மறுபடியும் நல்லா கவனிங்க. கவனன்ட், அதாவது கவனன்ட் என்று வரும்போது, உடன்படிக்கை என்று வரும்பொழுது தேவனுடைய பக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தான் ஆண்டவரை டைவர்ஸ் பண்ணாங்க, அவங்க தான் ஆண்டவரை வேண்டான்னாங்க, அவங்க தான் நாங்கள் பாகாலை பின்பற்றி போறோம்னு சொன்னாங்க, அவங்க தான் நாங்கள் அஸ்தரோத்துகளை பின்பற்றி போறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு யெகோவா வேண்டாம், எங்களுக்கு பாகால் வேண்டும்னு சொல்லி அவங்க தான் ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. ஒரு நாள் ஆண்டவர் வெறுக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவளை பார்த்துக்கிட்டே இருக்கார், அவளை பார்த்து கொண்டே இருக்கா. இப்போ நான் சொல்ற விஷயத்தை நீங்க படிக்கணும், பிக்சரா படிக்கணும்னு யூ ஹேவ் டு ரீட் த புக் ஆஃப் ஓசியா. ஓசியால இருக்குது. நீ போ, நீ எவ்வளவு தூரம்னாலும் போ. உன்னுடைய வழிகளை நான் முள்ளுகளால் அடைப்பேன். நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இது நித்திய உடன்படிக்கை. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை நியமித்துக் கொண்டேன். இன்ஃபேக்ட் சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, it is an eternal covenant. It's an eternal covenant. But you have broken it. நான் உடைக்கல. I'm always faithful. நான் உடைக்க மாட்டேன். நீ உடைச்ச, நீ வேண்டான்ட்டு போனதுனால ஆமென், ஒன்னும் மறக்கல, இன்னும் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ஓசியால, நீ இனிமேலும் என்னை பாகாலி என்று சொல்ல மாட்டாய், என்னை ஈஷி என்று சொல்லுவாய். அந்த வேர்டுக்கெல்லாம் பின்னாடி அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி
புதிய உடன்படிக்கையின் மூலமாக, மறுபடியும் சொல்ற, புதிய உடன்படிக்கையின் மூலமாக, எரேமியா 31, 32, 32, 30, புதிய உடன்படிக்கையின் மூலமாக திரும்ப அவர்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். பட் நல்லா கவனிங்க, the word new covenant ன்னு வரும்போது what we think is it means it looks as if it's a second marriage. No, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். No, that's not the second marriage. ஏற்கனவே ஆண்டவர் உன்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்க முறிச்சிட்டு போயிட்டு இப்போ கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் அவருடைய இரத்தத்தினால் உங்களை திரும்ப தன் பக்கத்தில் கொண்டு வந்து ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Yes, it is new in a sense. It's new, absolutely new தான். எதுல? ஆமென். உனக்கு நியூ, அது உங்களுக்கு நியூ, எனக்கு நியூ. ஆனா ஆண்டவருக்கு அது என்ன இல்ல, நியூ இல்ல. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். என் ஆண்டவருக்கு பிளான் ஏ பிளான் பி கிடையாது. He is only plan A. நாம உடைச்சோம், we broke the law. திரும்ப வந்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? புதிய உடன்படிக்கையின் மூலமாய் திரும்ப சேர்த்து கொண்டார். இப்போ என்னன்னா அந்த ஹீப்ரு வேர்டு புதிய உடன்படிக்கைன்றது பிரித் ஹதாஷா. அந்த வேர்டு ஹதாஷா அல்லது ஹதீஷான்னு என்ன அர்த்தம்னா ரெனியூடுன்னு அர்த்தம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். Go and check your Hebrew Bible. Amen. My Swordன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. ஹதாஷானா renew. The word renewed. Same covenant God renewed through Jesus Christ. That was his plan. That was his plan. நான் சொல்றது புரியுதா? Hallelujah. So இந்த வேர்டு ஓல்ட் அண்ட் நியூ தான் நம்மள என்ன செஞ்சிருச்சு? டைவர்ட் பண்ணிட்டுது. Hallelujah. ஸோ நம்ம இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பிரதர், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வே லாங் டு கோ. நம்ம இன்னும் ரொம்ப நிறைய போக வேண்டியது இருக்குது. இன்னும் டீப்பாலாம் நம்ம பார்க்க போகிறோம். Hallelujah. Can you see the cup of the covenant? இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த கோப்பையை எடுத்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட கொடுத்து, அன்னைக்கு யாத்திராகமம் புஸ்தகத்தில் இரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை நான் செய்து கொண்டேன். அந்த உடன்படிக்கையை நீங்கள் முடிச்சிட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் திரும்ப நானே இறங்கி வந்திருக்கேன். அன்னைக்கு சீனாய் மலையில் இறங்கி வந்த நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன்? மனுஷனா பூமியில இறங்கி வந்து என்னையே பலியாக கொடுத்து, ஆடு மாடுகளே அல்ல, என்னையே பலியாக கொடுத்து திரும்ப அந்த உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த கப் எடுக்கிறார் ஆண்டவர். Hallelujah. It's the same covenant. It's the same law. It's the same promises. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களுக்கு மட்டும் நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுப்பாங்க. நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் வாக்குத்தத்தங்கள் அங்கிருந்து எடுப்பாங்க. நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் தசம பாகத்தை பற்றி பேசுவாங்க. Hallelujah. ரைட்? நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜனங்களை பரிசுத்தத்தை நோக்கி நடப்பதற்கு அங்கிருந்து தான் வார்த்தைகளை ஆட்கள் எடுப்பாங்க. அது என்னன்னு இன்ன வகையாக எனக்கு புரியல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கேன் யூ see what's happening in Sinai? சீனாயில் அந்த வெட்டிங், அந்த கவனன்ட்ல அந்த திருமணத்தை நீங்கள் பார்க்க முடியுது. சிலுவையில் என்ன நடந்ததோ அது சீனாயில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டெப் நம்பர் 5, கப் ஆஃப் த கவனன்ட். Hallelujah. நிச்சயமாய் உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டு அவருடைய மனவாட்டியாக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. நாம் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய மனவாட்டியாய் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரி சகோதரியே, அவனுடைய மொபைல் ஃபோனை நேசிக்கிற அளவுக்கு நீ கெத்துபாவை நேசிக்கிறையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவசித்தம் திருச்சபையுடைய விசுவாசிகளுக்கு இது ஒரு புதுசு இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லை. திரும்ப 2வது முறை இதை நீங்கள் கேட்குறீங்க. ஆமென். உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுது. ஆண்டவர் அதிகமாக உங்ககிட்ட கேட்பார் நினச்சிக்கோங்க. Do you love the word of God? ஆமென். நீங்கள் நேசிக்கிறீங்களா? காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறீங்களா? இல்லைன்னா உங்கள் மணவாளனாகிய கிறிஸ்து மேலே உங்களுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம்.
அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு போலியான அன்பு. ஏதோ நன்மைக்காகத்தான் அவரை பின்பற்றுறீங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவர் மேலே விசுவாசமாக இருப்பேன். எனக்கு ஆமென் இந்த கெத்துபா வேணும். இதை நான் நேசித்து படிப்பேன். எனக்கு தீர்மானம் எடுங்க. பழைய உடன்படிக்கையாக இருக்கட்டும், புதிய உடன்படிக்கையாக இருக்கட்டும், we need the whole Bible. We need the whole Bible, not just the New Testament. ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளையில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனங்களை காத்துக்கொள்ளுகிறதுனால தானே. உங்களுடைய வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ப்ராமிசஸுக்காக நன்றி. நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கெத்துபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி. எதையுமே நீங்கள் மறைக்கலை. இனிமேலும் நடக்க போகிறவைகளே நீர் எழுதி வைத்து எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், நடக்க போவைகள் அத்தனையும் நீர் எழுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர், உடன்படிக்கையினுடைய ஆண்டவர் முக்கியமான டேர்ம் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் அழகாக இந்த கெத்துபாவில் எழுதி வச்சு எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்களும் அதை நாங்கள் படிக்கிறதில்ல, கடமைக்காக படிக்கிற ஆட்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைங்க உடைய வார்த்தைகள் அதிகமாக நேசிக்க உதவி செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you.